இன்னைக்கு questions ஆன்சர் பண்ணலாம் Q&A session. So my first question, how important the surrounding culture to artist? How our Tamil culture and literature impacts you and how it reflects in your work? நான் பாப்பாஸ்க்கு எப்படி கேட்டுவிட்டீங்கோ. So how important the culture surrounding ஒரு ஆர்டிஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் இருக்கட்டும், இல்லைன்னா ஃபைன் ஆர்ட் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லைன்னா டான்ஸ் ஃபார்மாக இருக்கட்டும், எனிதிங் கல்ச்சர் அண்ட் சரௌண்டிங் இம்பேக்ட் இஸ் வெரி மச். அதிலிருந்து தான் அந்த ஆர்டிஸ்டை பிறக்கிறாரு. ஸோ இந்த விசுவல் மீடியம் வழியாக ஹீ வாண்ட் டு ஷோ சம்திங்னா வாட் ஹீ வாண்ட்ஸ் டு ஷோ. ஸோ என்ன பாதிச்சிருக்கு, இல்லை அதை எப்படி பெட்டராக காமிக்கலாம் அப்படின்னு காமிக்க விரும்புகிறாரு. ஸோ சொசைட்டி, சரௌண்டிங்ஸ், என்விரான்மெண்ட், கல்ச்சர் எல்லாமே அஃபெக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக நம்மளோட ரூட்ஸ் என்ன, நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் இட் இஸ் வெரி பெட்டர். நல்லா நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணலாம். we can think of என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம். ஸோ nowadays இந்த நியூ இன்டர்நெட் வேர்ல்டு, உலகம் பூரா ஒரே வில்லேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக லைக் யூஎஸில் என்ன நடந்தாலும் சரி, யூரோப்பில் என்ன நடந்தாலும் சரி, சைனாவில் என்ன நடந்தாலும் சரி, we know immediately. ஸோ அப்படி அதை பற்றி பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு, ஆஹா சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. நம்மளோட கல்ச்சுரல் வேல்யூஸ் நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அது நமக்கு தெரிஞ்சால் we can understand where we stand in the globe, across the countries, across the cultures. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர்ட் தான். ஆக்சுவலாக இப்போ பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவுக்கு வந்த சமயத்தில் நம்மளோட ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு புரியல, அவ்வளவா புரியல. ஏன்னா அவங்க ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே பர்சன் சென்டர்டாக போகும். பட் நம்மளோடது சிம்பிளிசம் சென்டர்டாக இருக்கும். ஆக்சுவலாக பர்சனல் சென்டராக இல்லாமல் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கும். மாரல் வேல்யூஸ், ஸ்டோரிஸ், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நிறையா ஒரு பிக் பிக்சர்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் சீக்வன்ஸ் அப்படி இருக்கும். ஆக்சுவலாக ஸோ நம்ம டெம்பிள்ஸ்லையும் சரி, வால் மியூரல்ஸ்லையும் சரி, அந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம் நிறையா இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோவா புரியல. ஆக்சுவலாக இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒன்றும் இல்லையே. ஸோ அப்போ அவங்களுக்கு அது சரியாக புரியல. பட் இப்போ ஆர்ட் சிச்சுவேஷன் எடுத்துட்டிங்கன்னா, ஆர்ட் ஸ்டடீஸ் பண்ணுறவங்க தே கோ பியாண்ட் பியூட்டிஃபுல்லாக ஒரு போர்ட்ரே பண்ணுறதுக்கப்புறம் சிம்பிள் வச்சு எப்படி காமிக்கிறது, மெட்டமார்பிக்கலாக எப்படி காமிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இதில் ரொம்ப அட்வான்ஸாக போகிறாங்க. அட்வான்ஸாக போகும்போது தே கம் டு அவர் கைண்ட் ஆஃப் ட்ராயிங். நம்ம அப்போவே ரொம்ப அட்வான்ஸ்டாக சிம்பிளிசம்லாம் யூஸ் பண்ணி நல்ல உயர்ந்த கருத்துக்களை நம்மளோட ஓவியங்கள் சொல்லியிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்னுமே இந்த வெஸ்டர்ன் ஆர்ட் இஸ் குட். பட் அட் த சேம் டைம் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் நம்மளோட ரூட்ஸ், நம்மளோட ஆர்ட் ஃபார்ம் எந்த லெவலில் இருக்குது, எப்படி ஹையஸ்ட் லெவலில் அது பேசுது, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லது. ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அதனால் நம்மளோட ரூட்ஸ், நம்மளோட கல்ச்சர், நம்மளோட இது தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நமக்கு இந்த பாட்டு நல்லா தெரியும். உன்னை எறிந்தால் உலகத்தில் நீ வாழலாம், போராடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதுக்கு உன்னை அறிகிறது ரொம்ப முக்கியம். நம்ம கல்ச்சரல் வேல்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஸோ தமிழக பண்பாட்டு வரலாறு பரமசிவம் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் புக்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் நிறையா படிக்கலாம். கிராமத்துக்கு போகிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், அப்போ அங்கே இருக்கவங்க கூட நிறையா பேசி அதை பற்றி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் தமிழ் லிட்ரேச்சர், லிட்ரரி கிளப்பு நிறையா இருக்குது, அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
அது அது என்னை எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு, நான் என்னோடய ஒர்க்ஸ்லலாம் எப்படி காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லணுன்னா, இந்த கல்ச்சரல் வேல்யூ, கல்ச்சர்னு சொல்கிறத விட நான் சின்ன வயசுலேருந்து போய் எங்கள் ஊர், நான் மதுரை பக்கம் சின்னாலப்பட்டி என்னோடய ஊர், பக்கத்தில் மதுரை பக்கம் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் எல்லா இடத்துலையும் ஜல்லிக்கட்டு நடக்கும் ஆக்சுவலாக. ஸோ எங்கள் தாத்தா கூட மாடு வச்சுருந்தாரு. அங்கே நிறைய மாடு பார்க்குறோம். நம்ம அந்த மாட்டோட கேரக்டரு நமக்கு தெரியும். அந்த மாடை எப்படி வளர்க்குறாங்க, அதோட கல்ச்சுரல் வேல்யூஸ், இது எல்லாமே நமக்கு தெரியும். பட் வந்து இப்போ நான் சென்னையில் இருக்கோம். சென்னையில் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசி பார்த்த அளவுக்கு யாருக்குமே அதை பற்றி ஒன்றும் தெரியல. அவங்களுக்கு ஈவன் ஜல்லிக்கட்டு காளைன்னு கூட சொல்ல மாட்டுறாங்க. எரும மாடா, அந்த எரும மாட்டு கேமா அப்படி தான் பேசுகிறாங்க ஆக்சுவலாக. அப்புறம் எனி கேம் வித் மாடு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்பெயினில் நடக்கிற அந்த கேமுக்கு தான் ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி புவர் நாலேஜ் எல்லா பேருக்கும். ஸோ அதை வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இந்த ஜல்லிக்கட்டு சீரீஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் பண்ணேன். நான் 10-15 இயர்ஸுக்கு முன்னாடியே நான் அங்கே ஜல்லிக்கட்டு வருஷம் போய் பார்ப்பேன். அப்புறம் கேமரா கையில் கிடச்சப்ப நிறையா போய் ஃபோட்டோ எடுப்போம். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க கூட பேசுவோம். அதோட வேல்யூஸ் பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதை ஆர்ட் ஃபார்மில் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து சீரீஸ் ஆஃப் பெயிண்டிங், ஜல்லிக்கட்டு சீரீஸ் ஆஃப் பெயிண்டிங் பண்ணேன். அது வந்து அந்த காளைக்கும் மனுஷனுக்கும் இடையில எப்படி இருக்கு, இந்த காளை வந்து ஒரு தனி ப்ரீட், ஆக்சுவலாக குவைட் சென்சிட்டிவ், குவைட் ப்ரைடு. அந்த மாடோட கங்கையன் காளை, அதோட டைப்பே அது அப்படி தான் இருக்கும். ஸோ அதை ப்ரீடுக்கு யூஸ் பண்ணுறது நம்மளோட கல்ச்சரில் நிறையா கனெக்ட் ஆகி அது தெய்வத்துக்கு ஈக்குவலாக அதை போற்றி நம்ம சமூகத்தில் வச்சுருக்காங்க அங்கே. ஸோ அந்த ப்ரைட் அண்ட் இதெல்லாம் வர மாதிரி ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா ட்ராயிங் பண்ணியிருக்கேன். சார்கோலில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அப்புறம் இங்கில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அப்புறம் வாட்டர் கலர்ஸில் நிறையா பண்ணியிருக்கேன். மிக்சட் மெட்டீரியலில் நிறைய யூஸ் பண்ணி நிறையா பண்ணியிருக்கேன். அப்புறம் அங்கே போய் அந்த மரத்து மேலே அவங்க உட்காந்து பார்க்குறது, வாடிவாசலில் வர்றதுக்கு முன்னாடி அந்த காளைகளுக்கு அந்த மஞ்சள் நீரெல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணி அனுப்புவாங்க. அப்புறம் இன்னொரு சீரீஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸில் இன்னும் முந்தைய காலத்தில் அந்த மாடு பிடிக்கிறவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அந்த பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையில் அது வரைஞ்சது. நிறையா அங்கே பார்த்து அந்த போஸ்ட் ரெஃபரன்ஸ், என்னோடய ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம க்ரியேட்டிவிட்டியும் கொஞ்சம் சேர்த்து காமிச்சிருக்கோம். இப்போ கடைசியில் அந்த மாட்டுக்கும் மனுஷனுக்கும் இடையில் இருக்க கனெக்ஷன், இந்த கேம், அதை பற்றி சில ட்ராயிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஜல்லிக்கட்டு பற்றி. அடுத்து வந்து எனக்கு வெஸ்டர்ன் இதில் வேறு இதில் பிடிச்சது இந்த சர்ரியலிசம் அப்படி பிடிக்கும் எனக்கு. அது நம்மளோட ட்ராயிங்ஸ்லேயும் இருக்குது. கல்ச்சரல் நம்மளோட பழைய ட்ராயிங்ஸ்லேயும் நிறைய இருக்குது. அந்த சர்ரியலிசம் வந்து அது ரொம்ப கொஞ்சம் நான் பார்த்த வரைக்கும் அந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சைக்காலஜிக்கலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பாசிட்டிவாக எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீம் சீரீஸ், ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பூவில் தொட்டில் கட்டி ஆடுறது, இலையில வந்து ஜம்ப் பண்ணுறது 2 சின்ன பசங்க, இல்லை சின்ன வயசில் நம்ம நினைக்கிறது தானே. ஸோ அந்த நம்மளோட ட்ரீம்ஸுக்கெல்லாம் உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஹைட் அண்ட் சீக் அந்த பொண்ணு சொல்கிறது. அப்புறம் ஒரு
ஃபிஷ் மேலே 2 ஃப்ரெண்ட்ஸ் ஏறி உட்காந்து அவங்க ட்ராவல் பண்ணுறது. ஆக்சுவலாக இது வந்து நான் கும்பகோணத்தில் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகும்போது அங்கே பார்த்தேன் நான். ஆக்சுவலாக அங்கே ஒரு வீட்டில் பெரிய ஃபிஷ் வரைஞ்சிருந்தாங்க, ஃபிஷ் இருந்தது, அதுக்கு மேலே 2 குழந்தைங்க உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மண் குதிரையில் உண்மையான குதிரை மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க சின்ன பசங்க விளையாடுறது. அப்புறம் இந்த தாமரை இலையில் அந்த 2 சிஸ்டர்ஸ் 2 பேரும் சுற்றுறது. அப்புறம் இன்னொரு இந்த 2 பசங்க ஓடுவாங்க. இது கபினியில் நான் பார்த்தது. ஸோ அதுக்கு வந்து வேறு ட்ரீமியாக காமிச்சிருக்கேன் நான். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குறது, இதுக்கு எல்லாமே நிறைய ஃபோட்டோஸும் நான் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப் ஃபார்ம்ஸை வந்து இப்போ வந்து சரியெல்லாம் ஆர்ட் ஃபார்மில் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன் நான். ஸோ நம்ம பார்க்குறது நம்ம என்விரான்மெண்ட்டு, அப்புறம் நம்ம கல்ச்சுரல் திங், அப்புறம் நம்ம இன்டர்நேஷ்னல் அந்த சரியல்ஸ் எல்லாம் பார்க்குறோம், அது எல்லாம் சேர்த்து தான் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வருது. கலம்கரி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்தியன் ஆர்ட் ஃபார்ம் இல்லையா? ஸோ இந்தியன் ஆர்ட் ஃபார்ம் நிறையா இருக்குது. கலம்கரி ஒரு ஃபேமஸ் ஆர்ட் ஃபார்ம், அது தவிர நிறையா இருக்குது. பட்டச்சித்திரான்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த டாஞ்சூர் பெயிண்டிங் அந்த மாதிரி. அப்புறம் பழைய டெம்பிள்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தா இந்த புத்தா ஜாதகா ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே இந்த ஸ்டோரிஸ், புத்தா ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ அது அந்த ஆர்ட் ஃபார்மை ரொம்ப க்ளோஸாக பார்த்தா அதில் நிறையா இருக்கும். ஆக்சுவலாக அவ்வளோ கம்போசிஷன் அங்கே தான் படிக்கலாம். ஃபுல்லாக ஒரு சின்ன ஏரியாவில் எப்படி பியூட்டிஃபுல்லாக கம்போஸ் பண்ணுறது அது அங்கே தான் இருக்கும். ஈவன் மகாபலிபுரத்தில் இருக்கிற அர்ஜுனா ரதம் இருக்கும். அங்கே சைடில் போய் பார்த்தீங்கன்னா 2 பேர் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த கிவன் ஸ்பேஸில் வந்து அந்த 2 பேர் நிற்க வைக்கவே முடியாது. பட் அந்த ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அங்கே நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்குறதுலேருந்து நிறையா படிக்கலாம். எப்படி கம்போஸ் பண்ணுறது, எப்படி க்ரியேட்டிவாக கம்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆர்ட் ஃபார்ம்ஸ்லேருந்து நிறையா இருக்குது. இப்போ கலம்கரியில் இருக்கிற வரைகிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அன்னம், பூ, பழைய ஐ மீன் ரெகுலர் சப்ஜெக்ட்ஸாக இருக்குது. இப்போ நம்ம கண்ணில் பார்க்குற கான்டெம்பரரி சப்ஜெக்ட்ஸ். இப்போ சென்னை வீக்கெண்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டு நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து எவ்ரி சண்டே நாங்கள் ஒரு இடத்துல போய் வரைகிறோம். ஸோ நம்ம பார்த்து வரைகிறத கலம்கரி ஸ்டைலில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டம்ப்ட்டு எக்மோர் மியூசியத்தில் பண்ணது. ஸோ அதை வந்து அங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதை வரைஞ்சி இந்த கலம்கரி ஃபார்மில் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் எல்ஐசியில் வரைஞ்சிருக்கேன். எல்ஐசியில் அங்கே ரெகுலராக ஸ்கெட்ச் பண்ணுறது, அந்த ஸ்கெட்சிங்கை கலம்கரி ஃபார்மேட்டில் கொண்டு வரும் ஸ்டைலில் வரைஞ்சி பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி வரைஞ்சி பார்க்கும்போது அப்புறம் அண்ணா நகர் டவர் பார்க் அதையே வரைஞ்சி பார்க்குறேன். அப்புறம் இது செம்மொழி பூங்காவில் இருக்கிற ஒரு மரம், அங்கே கீழே எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு பசங்க இருக்காங்க. ஸோ அதையும் அந்த மாதிரி வரைஞ்சி பார்க்குறேன். அப்புறம் இது லோட்டஸ் பாண்டில் பக்கத்தில் பள்ளிக்கரணை, அங்கே இருக்கிற பூ செடி. இன்னொரு இது அண்ணா நகர் இதில் வந்து துப்புரவு செய்கிற பணியாளர் ஒரு லேடி, அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க டயர்டாக உட்காந்துருக்காங்க. ஸோ அதையும் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் இது முனீஸ்வரர் கோயில், அங்கே 30 அடி சிலை, பெரிய சிலை இருக்குது, அதையும் பண்ணி பார்க்குறேன். எக்ஸ்பெரிமெண்ட், கலம்கரி எக்ஸ்பெரிமெண்ட். அப்புறம் ட்ரீ ஆஃப் லைஃப், அதுவும் ஒன்று பண்ணியிருக்கேன் நான். இந்த கலம்கரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வேறு ட்ரெடிஷ்னல் ட்ராயிங்ஸ், நார்மல் ட்ராயிங்ஸும் பண்ணுறேன். பட் கலம்கரியிலேருந்து சில எலிமெண்ட்ஸை வந்து நான் அதுலேயும் ரீடைன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். ஸோ நம்ம சொசைட்டி பற்றி பார்க்கும்போது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது சோசியல் இம்பேலன்ஸ், சோசியல் ஈக்குவாலிட்டி, இன்இக்வாலிட்டி, ப்ரிவிலேஜஸ், அது எல்லாமே பார்க்குறோம் நம்ம. அது எல்லாத்தை பற்றி நிறைய யூடியூப்பில் நிறைய டாக்ஸ் இருக்குது. there are people who support, there are people who oppose, எல்லாமே நீங்கள் கேட்கலாம், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய கேட்டிருக்கேன்.
ஸோ அதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது சாமானியர்கள் தான் ரொம்ப பெரிய ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ சாமானியர்களை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ரொம்ப ஆசை. என்னோடய ஃபோட்டோகிராஃப்ஸ்லேயும் நிறையா அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ராயிங்ஸ்லேயும் நிறையா கொண்டு வந்திருக்கேன். பர்டிகுலராக நிறையா டே டு டே மார்க்கெட்டில் இருக்க உமன்ஸ், மென், உமன் அவங்க எல்லாம் நிறையா ட்ராயிங் பண்ணியிருக்கேன், நிறையா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். நான் டயலாக் வித் ஏர் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆஃப் ட்ராயிங்ஸ் பண்ணியிருக்கேன். கேள்வி: how important the tree to you and the universe? So the யூனிவர்ஸுங்கிறது இட்ஸ் அ பிக் திங். அதில் எல்லா பிளானட் இருக்குது, லாட் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது. அதோட மினியேச்சர் தான் ட்ரீ. ட்ரீயில் வந்து எல்லாமே பார்க்கலாம். அரவுண்ட் த ட்ரீ பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ், நிறையா உயிரினங்கள் அதை டிபெண்ட் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணுது. ஆக்சுவலாக ஒரு ட்ரீயே வந்து ஒரு குட்டி யூனிவர்ஸ் தான். அந்த ட்ரீ, எல்லா ட்ரீயும் வந்து ஹேஸ் அ பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி. அதுவும் அந்த ட்ரீக்கு வயசாக இட் இஸ் பிகமிங் வெரி பியூட்டிஃபுல், வெரி மெஜஸ்டிக், வெரி பியூட்டிஃபுல். அது பார்க்க நமக்கு புரியும் அந்த ட்ரீயை பார்த்து. அந்த ட்ரீ எல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி, ஏதோ சொல்கிற மாதிரி தெரியும். உன் பரம்பரையே நான் பார்த்துருக்கேன், பார்ட் டைம் எல்லா பேரையும் பார்த்துருக்கேன், நீ பார்த்ததில்ல, நான் கூட பேசியிருக்கேன். உன் பரம்பரை மாத்திரம் இல்லை, உனக்கப்புறம் உன்னோட பரம்பரையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி தோணும் நம்மளை பார்த்தா. அவ்வளோ ஃபிலாசபிக்கலாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஐ மீன் யூரோப்பில் ஏதோ ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ 2500 வருஷம் பழசு. சாக்ரட்டிஸ் அங்கே போய் அந்த ட்ரீ பக்கத்தில் உட்காந்து அவர் பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு. அந்த ட்ரீ இன்னுமே இருக்குது உயிரோட. ஸோ அந்த ட்ரீ எவ்வளோ பார்த்துருக்கோம், எவ்வளோ போர்களை பார்த்துருக்கோம், எவ்வளோ காதல்களை பார்த்துருக்கோம், எவ்வளோ வாழ்க்கையை பார்த்துருக்கோம். இன்னுமே ஹியூமனுக்கு அகாமடேட்டிவாக லிவ்ஸ் டுகெதர் வித் ஹியூமன். பட் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. பட் இஃப் யூ ஆர் சென்சிட்டிவ் எனாஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ட்ரீ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஆர்ட் ஃபார்மில் அவங்க மக்கள் வரைஞ்சது வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் வரைஞ்சிருக்காங்க. அது இன்னுமே வரைஞ்சிட்ருக்காங்க. இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல். அதோட ரெப்ரசன்டேஷன் மாறுது, வேறு மாதிரி வரைகிறாங்க இப்போ. பட் அந்த சப்ஜெக்ட் சேம் தான், ட்ரீ ஆஃப் லைஃப். ட்ரீ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ட்ரீயை பற்றி நம்மாழ்வார் நிறையா பேசியிருக்காரு, அதோட இம்பார்ட்டன்ஸ். வைரமுத்து நிறையா பேசியிருக்காரு. உலகத்தில் பேசாத ஆளே இல்லை. இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் லாட் ஆஃப் குரூப்ஸ். ஆக்சுவலாக ட்ரீ லவர்ஸ் அப்படின்னு நிறையா குரூப்ஸ் இருக்குது. பிக் ட்ரீ லவர்ஸ், ட்ரீ ஹக்கர்ஸ், வாட் நாட், ஏகப்பட்ட குரூப் இருக்குது. ஸோ எனக்குமே ட்ரீ ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக முந்தி பார்க்குறதெல்லாம் நிறைய ஃபோட்டோ எடுத்து அழகாக எவ்வளவோ பாதிச்சது. பட் இப்போ ரீசெண்டாலாம் சன்ரைஸ் காலையில் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னுமே ஓடி வந்து பார்ப்பேன். ஆனால் அது ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணலை எனக்கு. பட் அழகாக பார்த்துட்டு போயிடுவான். பட் அதே சமயத்தில் இப்போ ரோட்டில் போயிட்டுருக்குன்னு ஒரு பெரிய ட்ரீ பார்த்தா போகும், அவ்வளோதான். டம்மால் பிரேக்கை போட்டு, வண்டி பிரேக்கை போட்டு இறங்கி அந்த ட்ரீயை போய் அழகாக ஃபோட்டோ எடுத்து கொஞ்ச நாள் இப்படியே சுற்றிட்டுருக்கேன். என்ன பண்ணுறேன்னு தெரியல. நிறைய ட்ராயிங்கில் வந்து கான்சியஸாக என்னோட நாலேஜ் எல்லாமே நான் பார்த்தா நிறைய ட்ரீஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன். நிறைய ட்ரீஸை வரைஞ்சிருக்கேன் நான். ஆக்சுவலாக லைக் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் பள்ளிக்கரணை இருக்குது. பள்ளிக்கரணையில் ட்ராயிங் பண்ணுறப்ப இந்த ட்ரீ, அந்த வேப்ப மரம் தான், அது ரொம்ப அழகாக இருக்குது, அதை வரைஞ்சிருக்கேன். இன்னொரு ஆலமரம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆலமரம், அரச மரம் ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு ட்ரீ. இந்த ட்ரீ வந்து நான் கபினியில் பார்த்தது. ரொம்ப பியூட்டிஃபுல் ரூட்ஸோட வெளியே வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸோ அங்கே பசங்க விளாண்டா எப்படி இருக்கும், இது ஒரு இமேஜினேஷன் தான். அப்புறம் இந்த ட்ரீ, அப்புறம் இந்த ட்ரீ வந்து டி நகரில் நான் பார்த்து சார்கோலில் வரைஞ்சது. இப்போ இந்த ட்ரீ இல்லை, அது அந்த ட்ரீயை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து செம்மொழி பூங்கா, செம்மொழி பூங்காவில் வர்தா சைக்ளோன் வந்தது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, சைக்ளோன் வந்தோடனே எப்படி இருந்தது. சைக்ளோன் வந்து போய் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி அதையும் வரைவோம், டாக்குமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அதையும் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ட்ராயிங் மினிமலிஸ்டிக்காக ஒரு ஹியூமன் ட்ரீ பக்கத்தில் எப்படி கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்குது அதை காமிக்குது. அப்புறம் இந்த ட்ராயிங் வரையப்போ இது ஒரு மூடு, அந்த ரூட்ஸ் எல்லாமே எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி, பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுற மாதிரி அங்கே வரைஞ்சிருப்பேன். அப்புறம் இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் இருக்குது. மெரினா பீச்சில் ட்ரீ இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியல, நோட்டீஸ் பண்ணல. பட் இது பெரிய ட்ரீ இருக்குது அங்கே ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில். தெர் இஸ் ஆல்வேஸ் அங்கே கீழே வந்து அந்த ஹார்ஸ் இருக்கும், பீப்புள் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் இந்த இது வந்து நடேசன் பார்க்கில் வரைஞ்சது. அங்கே இருக்கிற ஒரு நிறைய ட்ரீஸ் இருக்குது, முக்கியமான ட்ரீ. அங்கே எப்பயுமே 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த ட்ரீ வந்து ஐஐடியில் வரைஞ்சது. நிறையா ஆலமரம் இருக்குது, ரொம்ப ஆசைப்பட்டு வரைஞ்சது. அப்புறம் இது வந்து ஹம்பியில் வரைஞ்சது. இது எவ்வளோ வருஷம் பழசுனே தெரியல. அந்த ட்ரீ ரொம்ப அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப சாலிடாக பாறை மாதிரியே இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஹம்பியில் வரைஞ்சது. அப்புறம் இது கோயம்பேட்டில் வரைஞ்சது. அது சுற்றியும் இருக்கிற லைஃப்பை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் அந்த ட்ரீ எப்படி பிளேஸ் அ ரோல் அப்படின்னு. அப்புறம் இது நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ், அங்கே வரைஞ்ச ஒரு பெரிய ஹியூஜ் ட்ரீ இருக்குது அங்கே நடுவில் ஒரு கிரவுண்டு பக்கத்தில், அது வரைஞ்சோம். அப்புறம் மரம் மாத்திரமே அழகு இல்லை, அதோட ரூட்ஸ் கூட அழகு தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ட்ராயிங். ஸோ ட்ரீ வந்து ரொம்ப ஹைலி ஃபிலாசபிக்கல். அப்புறம் இந்த ட்ரீஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த பெரிய ட்ரீஸ் எல்லாமே நான் இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் அங்கே பக்கத்துலேயே இருந்து நேராக குயிக்காக ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் ஒரு பெரிய லெவலில் டாக்குமெண்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஆப் க்ரியேட் பண்ணணும், அந்த ட்ரீஸ் எல்லாம் ட்ராக் பண்ணணும், ட்ராக் த ட்ரீஸ் அப்படின்னு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி, ஜஸ்ட் டு ரெஸ்பெக்ட் த ட்ரீஸ். ட்ரீஸுக்கெல்லாம் பேர் கொடுக்கலாம். நம்ம ஒரு டேட்டா பேஸில் எங்கெங்கே போய் யார் ட்ரீயில் எல்லாம் எடுக்கிறாங்களோ அந்த ஆப் மூலயமா அதை ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இட் கேன் கம் ஃபார் ஜென்ரேஷன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ மரம் வளர்ப்போம், மனிதம் வளர்ப்போம், அவ்வளோதான். மரம் வளர்ப்போம், மனிதம் வளர்ப்போம். ஓகே, அடுத்த கேள்வி. Where did you get energy to show the details and efforts in your every work? Can you reveal the secret? Every work details energy. That depends on the intensity and passion and how do you perceive things. அதை பொறுத்து ஆக்சுவலாக சிலதில் டீட்டெயில்ஸ் ரொம்ப இருக்கும் ஒர்க்கில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்கெட்ச் பண்ணேன், இந்த ஆலமரம் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஆலம் விழுதுகள் டீட்டெயில்டாக இருக்கும். அப்புறம் அவ்வளோ திங்ஸ் இருந்தாலுமே நடுவில் வந்து ஒரு குட்டி ஒரு வெல்கம் இருக்கும். ஸோ இதோட அழகே அதுதான் ஆக்சுவலாக. அந்த ட்ரீயோட விழுதுகள் அவ்வளோ அழகு, அந்த என்விரான்மெண்ட்டு, இந்த மாடு இருக்கிறது, அப்புறம் இந்த வெல்கம் இருக்கிறது. ஸோ அதை கொண்டு வரணும் அப்படின்னு அதுதான் என்னோட இன்டென்ஷனே இந்த ட்ராயிங்கில். ஸோ அது கொண்டு வரோம். அப்புறம் சில ஃபோட்டோகிராஃப்ஸ் அதில் வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது, ஷேடோஸ் எல்லாமே க்ளீனாக அவ்வளோ கண்டென்ட்டும் கரெக்டாக வரணும் அப்படின்னு அந்த இன்டென்ஷனில் நம்ம ட்ரை பண்ணுறோம். அப்புறம் சில இதில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்மில் நம்ம காமிக்கணும்னு நினைக்கிறோம்.
அப்போ இப்போ டைலாக் வித் ஹேர் அதில் எல்லாமே அப்ட்ராக்ட் ஃபார்மில் அந்த உமன்ஸ் இருக்கிறது எல்லாமே காமிச்சிருப்போம். ஸோ ஃபைனலி பாய்ஸ் டவுன் டு வாட் யூ வாண்ட் டு ஷோ. சில இதில் டீட்டெயில்ஸ் இருக்கும், சில இதில் அப்ட்ராக்ட்ஸ் இருக்கும். த வே யூ வாண்ட் டு ஷோ, த வே யூ பெர்சீவ் திங்ஸ், அதில் தான் இருக்குது ஆக்சுவலாக. எனக்கு ஒன்றுமே தோணல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஆக்சுவலாக. நத்திங் டு வரி. Be sensitive to things around you actually and be passionate about it. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. யூ வில் ஹாவ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை சப்போர்ட் பண்ணலாமா இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணலாமா. த ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ் வித்தின் யூ அண்ட் யூ ரியாக்ட் டு இட். அதனால் பி சென்சிட்டிவ். நிறைய புக்ஸ் படிக்கிறது, எல்லா பேரும் சொல்கிறது தான் புக்ஸ் படிக்கிறது. இப்போ புக்ஸு படிக்கிறது மாத்திரம் இல்லை, இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் யூடியூப்ஸில் கேட்கலாம் ஆக்சுவலாக. நிறையா நல்ல டாபிக்ஸு சொசைட்டி பற்றி, என்விரான்மெண்டல் பற்றி நிறைய போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. யூ கேன் லிசன் டு இட். அந்த ரியாக்ஷன் உங்களுக்குள்ளே இட் வில் ஹேப்பன். தென் யூ வில் ரியாக்ட் டு இட். நீங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தட் யூ டிசைட் ஆக்சுவலி. அடுத்த கேள்வி, எவால்வ்மெண்ட் ஆஃப் ஆர்ட் இன் தமிழ்நாடு கம்பேர்ட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. சார் நம்ம முன்னாடி பேசின மாதிரி ஆர்ட் வந்து இங்கே பெரிய லெவலில் எவால்வ் ஆகிருக்கு அதர் பார்ட் ஆஃப் வேர்ல்டு. அதர் பார்ட் ஆஃப் வேர்ல்டு ஆர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து இட் ஹஸ் மெச்சூர்டு. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீக்கில் இருந்தோம் நம்ம. அப்புறம் வேறு பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்ச் எல்லாம் வந்தாங்க. அப்புறம் ஃபெமென்ஸ்லாம் நிறையா வந்தது. நம்மளோட எக்கனாமிக் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாச்சு. ஸோ இந்த ஆர்ட் எக்கனாமியும் டைரக்ட்லி ஆர் வெரி வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆக்சுவலாக. ஒரு கண்ட்ரி செல்ஃப் சஸ்டெயின்டாக எக்கனாமிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அப்புறம் அங்கே ஆர்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் வருது. டே டு டே சம்பாதிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு எல்லாம் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது ஆர்ட்டை பற்றி யார் யோசிப்பா? இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் எக்கனாமிக்கலாக நம்மளோட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அங்கே ஆர்ட் இஸ் த்ரைவிங். ஆர்ட் இஸ் த்ரைவிங். பெயிண்டிங்லேயும் பார்க்கலாம், ஃபோட்டோகிராஃபியில் பார்க்கலாம், சினிமாட்டோகிராஃபியில் பார்க்கலாம், அனிமேஷன் ட்ராயிங்கில் பார்க்கலாம். ஸோ நம்ம வி ஆர் நாட் அப் டு தட். கண்டிப்பாக அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகும். பிகாஸ் நம்ம எக்கனாமிக்கலாக கொஞ்சம் டவுனாக இருக்கும். நம்ம லைஃப் செக்யூரிட்டி, செக்யூர் ஜாப் அந்த மாதிரியே நம்ம திங்க் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஸோ அதனால் இட் இஸ் அப்கமிங், இட் இஸ் டெவலப்பிங், டெஃபினட்டாக டெவலப்பிங். ப்ராமிசிங் ஃபியூச்சர் இருக்குது அப்படி தான் சொல்லுவேன் நான். தமிழ்நாடு அப்படின்னா நம்ம வளர்ந்து மெச்சூர் ஆகி எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி இருக்குது ஆக்சுவலாக. இட் இஸ் அப் நவ், இட் இஸ் லிபரேட்டிங். பீப்புள் ஆர் நவ் மோர் அண்ட் மோர் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வி ஆர் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். நோ பீப்புள் ஸ்டார்டட் லுக்கிங் அட் தோஸ் ஆர்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டார்டட் அப்ரிசியேட்டிங் ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் அ வெரி வெரி குட் சைன். ஸோ நமக்கு மெச்சூர்டு கண்டென்ட் ஆல்ரெடி இருக்குது. நவ் we have to understand that and we have to react to the world actually. So evolvement is very good and very positive. I can see the difference in your art and photography. How is it possible for you to differentiate the uniqueness in both? நல்ல கேள்வி. இப்போ ஃபோட்டோகிராஃபியில் என்ன பண்ணுறோம், ஒரு மொமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறோம். அப்புறம் நல்லா கம்போஸ் பண்ணுறோம். கம்போஸ் பண்ணும்போது சில இதில் லெஃப்டில் வைக்கிறோம், ரைட்டில் வைக்கிறோம். அந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. சில இடத்துல டைனமிக்காக இருக்குது. பட் அந்த என்வரான்மெண்ட்லேயே சுத்தமாக இல்லாத ஒன்று வரணும் அப்படின்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆக்சிடெண்ட்டாக சில இது வரும் ஆக்சுவலாக. சில சைஸ் வேரி ஆகும். இப்போ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பவுண்ட்ரி, இந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளேயே தே ப்ளே வித் தட் ஆக்சுவலாக. அந்த ஆர்ட் ஃபார்ம் இட்ஸ் பியூர்லி freezing the moment and telling the stories within its limits and boundaries. So அது பண்ணும்போது it is good, excellent, நல்லா போயிட்டு. பட் ஆர்ட் அப்படின்னு வந்துட்டா ஒரு ஆர்டிஸ்டோட இமேஜினேஷனை ஃபுல்லாக அதில் கொட்ட முடியுது ஆக்சுவலாக. they do not have any boundaries, they can bring in any elements. So obviously it has a freedom. இந்த ரெண்டும் எப்படி வந்தது அப்படின்னா, ஆர்ட் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு முன்னாடியே இருக்குது. ஆர்ட் thousands of years இருக்குது. கேவ் ஆர்ட்லேருந்து இருக்குது. இப்போ ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு ஃபோட்டோகிராஃபியும் அந்த ஒரு போர்ட்ரேட் பண்ணுறதோ வாட் எவர், அது ஃபோட்டோகிராஃபி க்ளீனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அது பண்ண ஆரம்பிக்குது ஆக்சுவலாக.
அப்போ ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்குறாங்க. ஆர்டிஸ்ட்டு தேர் ட்ரைங் டு கிரியேட் சம்திங். இந்த மாதிரி ஒரு மெக்கானிக் டூல் வந்து இட் இஸ் டூயிங் அப்படிங்கும்போது ஓகே இனிமேல் நான் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு they didn't go actually. They appreciate it. Yes, it is doing. Now it is time for me to do something apart, something in addition, something more value add. அப்படிங்கும்போது அவங்க நிறைய சர்ரியல் போகிறாங்க ஆக்சுவலாக. they trying to depict emotions, கலராக இருக்கட்டும், அப்ட்ராக்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ் வருது, சர்ரியல் திங்ஸ் வருது. ஸோ அது மெக்கானிக்கல் கேமராவில் வச்சு அது பண்ண முடியாது ஆக்சுவலாக. சரி, ஸோ தட் இஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் டு தி ஃபோட்டோ. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது, இந்த ஆர்ட் டு ஃபோட்டோகிராஃபி கம்பைன் ஆகுது ஆக்சுவலாக. நிறைய ஆர்டிஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. போத் ஆர் விசுவல் மீடியம்ஸ், ரைட்? ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, தே டேக் த ஃபோட்டோஸ், அந்த என்விரான்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அதை எந்த நியூ சுச்சுவேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணுமோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தே ஆர் ஷோயிங் சம்திங் வெரி பியூட்டிஃபுல், ஸ்டன்னிங் ரிசல்ட்ஸை கொடுக்குது. இப்போ ஃபோட்டோஷாப் நிறைய டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த மாதிரி விசுவல் ஃபோட்டோ ஆர்ட் விசுவல்ஸை கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ நான் கூட சில இது பண்ணியிருக்கேன் விசுவல் ட்ரீட்ஸ்னு அந்த சீரீஸில். இது நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இது ஒரு மேக்ரோ ஃபோட்டோ எடுத்தது. அந்த மேக்ரோ ஃபோட்டோவில் ஒரு சின்ன இலை, இந்த அப்புறம் அந்த இலையில் ரெஸ்ட் பண்ணி ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும், ஐ பிளே வித் ஸ்கேல், ரெஸ்ட் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பொண்ணு, இது ஒரு ட்ராயிங் ஆக்சுவலாக. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இது பண்ணியிருக்கு. அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஹம்பியில் வந்து டான்சர்ஸ் ஆடுற மாதிரி, அது பார்த்துருப்பீங்க. அப்புறம் இது வந்து மல்டிபிள் எக்ஸ்போசர் ஃபோட்டோ இன் கங்கை கொண்ட சோழபுரம். அங்கே தஞ்சாவூர் பிக் டெம்பிளையும் சரி, கங்கை கொண்ட சோழபுரத்துலையும் சரி, பசங்க வந்து நிறைய சின்ன பசங்க இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதை பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு அந்த பையன் நடந்து போகிற மாதிரி, அங்கே பின்னாடி பேர்ட்ஸ் வர மாதிரி, அது ஃபோட்டோ. அப்புறம் பின்னாடி ஒரு ஸ்கெட்ச், அதில் அந்த குதிரையில் நடந்து போகிற மாதிரி, அது மணக்குதிரை அப்படின்ற அந்த கான்செப்டில் அதை பண்ணியிருப்பேன். அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஃபோட்டோ இருக்கும். அங்கே புல்தரையில் வந்து பயங்கரமாக பசங்க ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு பயங்கர ஜாலியாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கும்போது இந்த ஒரு திங்கிங். ஸோ அந்த மல்டிபிள் எக்ஸ்போசர் ஃபோட்டோ, ஒரு புல்லும் அந்த கோபுரமும் அதை எடுத்துகிட்டு அப்புறம் இந்த ட்ராயிங் பசங்க அங்கே மேலேருந்து சறுக்கி விளையாடுற மாதிரி. ஸோ இது ஒரு ட்ராயிங். இட்ஸ் அப்புறம் இது தஞ்சாவூர் பிக் டெம்பிளில் இருந்தது. ஸோ நடராஜர் உள்ளே இருக்கார், அவர் வெளியே வந்து இந்த மாதிரி ஆடினா எப்படி இருக்கும். ஸோ இங்கே பிரிங்கிங் தட் யூனிவர்ஸ் எல்லாமே கான்செப்ட்லாம் நமக்கு கையில் இருக்கிற டூல், ஃபோட்டோகிராஃபி இருக்குது, ஆர்ட் இருக்குது, எல்லாம் ஜாயின் பண்ணி வி டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அதுக்கு வந்து வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பைண்டிங் லிமிட்ஸ் ஆஃப் ஆர்ட் என்ன, ஃபோட்டோகிராஃபி என்ன, இதை வச்சு என்ன பவர்ஃபுல்லாக இந்த மீடியம்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம், இந்த மீடியம் வச்சு என்ன பவர்ஃபுல்லாக சொல்லலாம். ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது we can create stunning visuals. அடுத்த கேள்வி, could you share the interesting story of bird in you? நல்ல கேள்வி. பேர்டு நம்ம கூட இப்போ ரொம்ப தூரம் வந்திருக்கு, கொஞ்சம் நாளாக ஆரம்பிச்சு. அது பேர்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, அந்த இந்தியன், நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ண மாதிரி, கலம்கரி சீரீஸ், இந்தியன் ஆர்ட் ஃபார்ம் எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ பார்க்குறதுலலாம் அதை வரைய ஆரம்பித்தோம். ஸோ அது வரையும் போது நிறைய டிசைன்ஸ் போடுவோம். அப்புறம் ஃபில்லிங்க்கு அது என்னென்ன கலம்கரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்தியன் ஆர்ட் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ளவர்ஸ் இருக்கும், பியூட்டிஃபுல் டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்கும், அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் போடுவாங்க ஆக்சுவலாக. அதெல்லாம் போட்டு ஃபில்லப் பண்ணி அது பியூட்டிஃபுல்லாக வரைய ஆரம்பிச்சது. அந்த பேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆக்சுவலாக. அது கம்ஃபர்டபுளாக குட்டியாக க்யூட்டாக இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக அது ப்ளேஸ் பண்ணி கம்போசிஷன் அழகாக பண்ண முடிஞ்சது ஆக்சுவலாக. இப்போ கலம்கரியில் எல்லாமே அந்த பேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணேன். அப்புறம் லைஃப் ஃபுல்லாக நான் கலம்கரி வரைஞ்சிட்டு இருக்க முடியாது, எனக்கு வேறு வேறு ஆர்ட் ஃபார்ம்ஸ் நிறையா பிடிக்கும். ஸோ வேறு இதுலேயும் நான் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி வேறு இது பண்ணும்போதும் கலம்கரியில் ஓட இம்பேக்ட்டு, அப்புறம் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஆர்ட்டு, அதை வேறு இதுலேயும் நான் எடுத்துகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்போ வந்து அட்லீஸ்ட் கலம்கரியிலேருந்து அந்த பேர்டை கொண்டு வந்து வேறு ஆர்ட் ஃபார்ம்லேயும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ
அந்த பேர்டு வர ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த பேர்டை வந்து நம்ம டே டு டே பார்க்குற திங்ஸில் நார்மல் பீப்புளை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அந்த டயலாக் வித் ஹியர் அந்த சீரீஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் இருக்கிற லேடிஸ், ஃபிஷ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், பூ மார்க்கெட்டில் இருக்கிற லேடிஸ், அப்புறம் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிற பெண்கள் அவங்கள வரைஞ்சிருப்பேன். பட் அவங்க எப்பயுமே நான் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக சரி யாரோ இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய டைமில் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கூட அவங்களே பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தே வாண்ட் டு வெண்ட் அவுட். ஸோ இப்போ அவங்க கூட பேசுகிறதுக்கு நம்ம பேர்டு உட்கார வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பேர்ட் பக்கத்தில் உட்கார வச்சோன்னே அந்த பேர்டு கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு டைலாக் கிரியேட்ஸ் ஆக்சுவலாக. அப்புறம் வேறு ஆன் லொக்கேஷன் ட்ராயிங் சண்டேலாம் நாங்கள் சென்னை வீக்கெண்ட் ஆர்டிஸ்ட்டில் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அது பண்ணும்போது இப்போ இது வந்து ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் அந்த ஒரு பேர்ட் மேலே உட்காந்துருக்கு. இன்னொரு இது ஒரு கோயிலில் இருக்க ஒரு சிலையை வரைஞ்சேன். நல்ல வேலை அதில் ஆல்ரெடி பேர்டு இருந்தது ஆக்சுவலாக. ஸோ நமக்கு ஈஸியாக போச்சு. அப்புறம் இது வந்து இந்த வள்ளுவர் கோயில் இருக்குது மயிலாப்பூரில், அங்கே அது வரைஞ்சது. கீழே அந்த பேர்டு உட்காந்துருக்கும். அப்புறம் இது கலம்கரி ஸ்டைல்லே ஒரு வால் பெயிண்டிங் பண்ணேன். அங்கேயும் அந்த பேர்டு கம்ஃபர்டபுளாக கொண்டு வந்துட்டேன். அப்புறம் இது விண்டேஜ் கார் சீரீஸ் பண்ணோம். ஸோ அதில் பேர்டு கம்ஃபர்டபுளாக வேண்டேஜ் பாயிண்டில் உட்கார வச்சாச்சு. அப்புறம் இது ஒரு லேடி ஒரு டெம்பிளில் உட்காந்துருக்காங்க. அங்கேயும் அந்த பேர்டு போட்டோன்னே அவங்க அந்த பேர்டு கூட பேசுகிற மாதிரி இருந்தது. அப்புறம் இது ஹம்பி போனப்போ ஒரு சீரீஸ் ஆஃப் ஆர்ட் ஒர்க்ஸ் அங்கே பண்ணது. அங்கேயும் அந்த பேர்டு கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சாச்சு. அப்புறம் இது வந்து டே டு டே மீனாட்சி அந்த ஒரு சீரீஸ் பண்ணேன். ஸோ அங்கே மீனாட்சி அங்கே உட்காந்துருந்தது. மேபி த ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே தான் அந்த பேர்டு உட்காந்து அந்த இன்ட்ராக்ஷன் நல்லா இருந்தது. அப்புறம் இது ஒரு மார்க்கெட்டில் பண்ணது. இது அந்த பலூன் விற்கிறவர், அது மேலே பேர்டு உட்காந்துருக்க மாதிரி. அப்புறம் இது ஒரு ட்ரெக்கிங் போயிருந்தோம். அங்கேயும் அந்த பேர்டை கூட்டிகிட்டு போயாச்சு. ஒரு பைக்லேயும் பேர்டு உட்காந்துருக்கு, ட்ரீயில் உட்காந்துருக்கு, கடைகளில் உட்காந்துருக்கு. அப்புறம் கல்கத்தா போயிருந்தேன், அங்கே ஒரு ஸ்கெச்சஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேயும் பேர்டு உட்கார வச்சுருக்கோம். அப்புறம் இது மயிலாப்பூரில் அங்கே ஒரு சர்ச்சு, அங்கே ஒரு விசேஷம். அங்கே பண்ணும்போது இந்த சர்ச் சென்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர்டு உட்காந்துருக்கும். அது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேர்டு நம்ம கூடயே நிறைய ட்ராவல் ஆயிடுச்சு. இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ இந்தியன் ஆர்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணம். அடுத்து உமன் சீரீஸ் டைலாக் வித் ஹேர் பண்ணப்போ டைலாக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, அது ஒன்று. அப்புறம் எந்த இடத்துல நம்ம போய் ட்ராயிங் பண்ணாலும் அந்த இடத்துல நான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பேர்ட் பிகம் மீ ஆக்சுவலாக. ஸோ அது நான் தான் அங்கே உட்காந்துருக்கிற மாதிரி அந்த ஒரு ரெப்ரசன்டேஷன்லையும் பேர்ட். ஸோ தெர் ஆர் வேரியஸ் ரீசன்ஸ் பேர்ட் இஸ் வித் மீ ஹாப்பிலி. அடுத்த கேள்வி, in India, can street photography job or exist? Because I love to be like the street photographer. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது ரொம்ப ஜாலி தான், ஈஸி தான். போனால் நமக்கு வேறு சப்ஜெக்ட்ஸ் கிடைக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுக்காக பண்ணலாம். பட் யார் இதுக்காக வேலை தருவா? அதர் தென் somebody really want to document கல்கத்தா ஸ்ட்ரீட்ஸ், சென்னை ஸ்ட்ரீட்ஸ். இப்போ டாக்குமெண்ட் பண்ணி அது யாருக்கு காமிக்க போகிறாங்க, எப்படி அதை ஆவணப்படுத்த போகிறாங்க, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தட். அதனால் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ஜாப் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஜாப் இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட்டு நிறைய சேனல்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ரி நிறைய பண்ணுறதுக்கு இருக்குது. அந்த சேனல்ஸில் ஜாயின் பண்ணி யூ கேன் டூ லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி. அப்புறம் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இப்போ பண்ணும்போது நீங்கள் சைடில் ஸ்ட்ரீட் ஃபோட்டோ மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் எல்லாம் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃப் பண்ணுறாங்க. பட் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேண்டிட் ஷார்ட்ஸ் அப்படின்னு இப்போ எல்லா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் இட்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. அது மாதிரி ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் யூஸ்ட் இன் அதர் ஃபீல்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லேர்னிங் அந்த கனெக்ஷன் பிட்வீன் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃப், வெட்டிங் ஃபோட்டோகிராஃப், அந்த மாதிரி நிறைய அதில் யூஸ் ஆகுது. ஸோ
ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்கில்ஸ் நம்ம அக்வயர் பண்ணுறது இட் வில் பி யூஸ்ட் இன் மெனி ஃபீல்ட்ஸ். அடுத்த கேள்வி, we see lot of things daily, but how you choose to click a particular scenario? இதுக்கு என்னப்பா சொல்கிறது? It depends upon your personality. அப்படி தான் சொல்லணும். The knowledge what you have gained, the likes and dislikes that you developed. நமக்கு இது பிடிக்குது பிடிக்கல அப்படின்னு எப்போ உங்களுக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் we trying to understand the society, the environment around us, எதெல்லாம் நம்ம பாதிக்குது, எதுக்காக இன்னும் நிறையா நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த தாட்டெல்லாம் வரும்போது தென் ஆட்டோமேட்டிக்லி யூ நோ வாட் டு கிளிக் அண்ட் வாட் நாட், வாட் இஸ் மை இன்ட்ரெஸ்ட் அண்ட் வாட் இஸ் நாட் மை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் சன்ரைஸு வேறு பியூட்டிஃபுல் திங்ஸ் எல்லாமே இன்னுமே எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பட் இப்போல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. பட் ஆஃப் லேட் ட்ரீஸ் நிறைய ஃபோட்டோ எடுக்கிறேன். ஒரு நாள் அது மாதிரி மந்தவெளியில் போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரீ ஒரு ஹியூஜ் ட்ரீ மந்தவெளி பஸ் டிப்போ பக்கத்தில் நான் எப்போயும் பார்க்குறது தான். பட் இப்போ அந்த ட்ரீ மேலே ஒரு லவ் அதிகமானதுனால, அதுவும் ஈவினிங் லைட்டில் அந்த ட்ரீ ரொம்ப அற்புதம் சூப்பராக இருந்தது. ரோட்லேயே ஐ நோ டிராஃபிக் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு, பட் இருந்தாலும் ஐ கேனாட் ரெசிஸ்ட். வண்டி நிறுத்திட்டு போய் அதை வேறு இதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி வரும்போது அங்கே ரோட்டில் 4-5 பேர்கிட்ட திட்டு கிடச்சிது. தப்பு தான், பட் அந்த ஒரு இம்பல்சிவ் இது ஹேப்பன்ஸ். ஐ வாண்ட் டு கேப்சர் இம்மிடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ ஆட்டோமேட்டிக்லி டிசைட் வாட் யூ வாண்ட் டு கிளிக், வாட் நாட் டு கிளிக் அப்படின்னு சொல்லி. தட் ஹேப்பன்ஸ். ஸோ எதை எடுக்கணும் எதை எடுக்கணும்னா அது உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய படிக்க ஆரம்பிக்கும் போதும், நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போதும், நம்ம சுற்றி என்ன நடக்குது அந்த அவேர்னஸ் நமக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வரும்போது யூ வில் நோ வாட் டு கிளிக் அண்ட் வாட் நாட். அப்புறம் அடுத்த கேள்வி, நேம் ஃபியூ பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி புக்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி புக்ஸ், நத்திங் ஸ்பெசிஃபிக் இன் ஜெனரே. இப்போ கரண்ட்லி நம்ம இன்ஸ்பிரேஷன் பார்க்குறது ஆன்லைனில் தான் நிறைய இன்ஸ்பிரேஷன் பார்க்குறோம். ஃபோட்டோகிராஃபி புக்ஸ்னு பெருசாக சினிமாட்டோகிராஃபி புக்ஸ்னு வாங்கி வச்சதில்லை. காலத்தில் பெட்டர் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் ஸ்டீவ் மெக்கரி அவங்க புக்ஸ் எல்லாம் வாங்கி படிப்பேன், பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆன்லைனில் தான். இப்போ டெஃபினட்டாக ஐ வில் ரெக்கமெண்ட் பின்ட்ரெஸ்ட் பார்க்கலாம், நீங்கள் பிஹைண்ட்ஸ் பார்க்கலாம். அப்புறம் இந்த ஃபோட்டோகிராஃபி சைட்ஸ் லைக் 1-to-1 கிளிக்ஸ் அது பார்க்கலாம். நிறைய அபண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது ஆன்லைனில், ஜஸ்ட் கோ த்ரூ தெம். அதில் நிறைய இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபி எல்லாத்துக்குமே இருக்குது. In art or painting, can we create our subjects how we need? But in photography, we cannot. We need to wait, right? Is it you feel photography has less freedom compared to art? Photography having less freedom அப்படின்னு சொல்லிட முடியாது. Photography itself an art form, and the art form has come for a reason. Portrait பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட், will take days and months also. Photography வந்த உடனே they are able to freeze the moment, so it has its purpose. இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கும் அதே கேள்வி வரும், ஃபோட்டோகிராஃபி வந்துச்சு, நாங்கள் பெயிண்டிங் பண்ணுறது எப்படி, லேண்ட்ஸ்கேப்ஸ் பண்ணுறது இல்லை போர்ட்ரேட் பண்ணுறது இது தேவையில்லையே, ஃபோட்டோகிராஃப் கேன் டூ. Photographers can go and freeze the moment immediately. அப்போ ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறது? ஸோ ஆர்டிஸ்ட் ரியாக்ட் டிஃப்ரெண்ட்லி. அவங்களோட பர்சனல் டச் கொண்டு வந்தாங்க. நம்ம போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம், அதுக்கு எனக்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு தடவை இங்கே வாரணாசி போயிருந்தப்போ அன்றைக்கி பகல் ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு வி ஆர் வெரி டயர்ட். பட் இருந்தாலும் ஈவினிங்கில் ரூமில் கார்த்திக் முத்துவேலி போர்ட்ரேட் பண்ணலான்னு வி ஆர் சிட்டிங். பாவம் அவருக்கு ரொம்ப டயர்டு, பயங்கர தூக்கம் வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு he was posing for me for more than maybe 30-40 minutes.
ஸோ யூ cannot control his sleep. ஸோ இட் வாஸ் ஃபன். பட் அவரோட தூக்கத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணி இந்த போர்ட்ரேட்டில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அருள் செல்வன், அவரையும் போர்ட்ரேட் பண்ணப்போ பயங்கர டயர்டு. ஸோ அவரும் பயங்கரமான தூக்கம். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு அந்த தூக்கத்தையும் சேர்த்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பர்சனல் டச்சோட பண்ணுறது அந்த விசுவல் ஃபார்ம், ஆர்ட் ஃபார்முக்கு இட் ஆட்ஸ் மோர் பர்சனல் டச் அண்ட் அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்டோட தாத்தா இந்த ரெஃபரன்ஸ் ஃபோட்டோலேருந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது பண்ணும்போது கொஞ்சம் ஐ மாடிஃபைட் இட் அண்ட் என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோட்டோ போர்ட்ரேட் பண்ணேன். ஸோ தே லைக் இட் வெரி மச். ஸோ ஆர்ட்டில் அஃப்கோர்ஸ் பர்சனல் டச் அண்ட் யூ கேன் மாடிஃபை திங்ஸ் அண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபி இஸ் இட்ஸ் ஓன் ஆர்ட் ஃபார்ம் அண்ட் இட்ஸ் யூனிக். இப்போ ஃபோட்டோகிராஃபியில் பீப்புள் டூ மல்டிபிள் எக்ஸ்போஷர். ஸோ நிறைய எலிமெண்ட்ஸ் கொண்டு வரணும்னா தே டூ மல்டிபிள் எக்ஸ்போஷர், தே என்ஜாய். நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள் எக்ஸ்போஷர் இருக்குது. ஓவர் லேயிங் ஆஃப் வேரியஸ் இமேஜஸ் அதுவும் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக நான் சோழிங்கநல்லூர் பக்கத்தில் எடுத்த இந்த ஃபோட்டோ, சிம்பிளாக இந்த ஃபோட்டோ இப்படி இருக்குது. ஜஸ்ட் இன்வெர்ட் பண்ணால் இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் எஃபெக்ட். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கேருந்து யாராவது ஜம்ப் பண்ணால் எப்படி இருக்கும், அது ஒரு இமேஜினேஷன். அப்புறம் அடுத்து போகும்போது அங்கே வாட் இஃப் அந்த ரோடு மாதிரி இருக்குது, அதில் ரேஸ் நடந்தால் எப்படி இருக்கும், ரன்னர்ஸ் ஓடினா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தெர் இஸ் நோ பவுண்ட்ரி டு இமேஜினேஷன். ஸோ இமேஜ் ஓவர்லே பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம், மல்டிபிள் எக்ஸ்போசர் பண்ணலாம். இப்போ ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி, this visual medium, the boundaries are blurring, they are coming together. So it's all up to your imagination and interest. So enjoy this creative field and have fun.